வணக்கம். பாரதத்தினுடைய 76வது குடியரசு தினத்திற்கான அணிவகுப்பு ஒத்திகைகள் தற்போது ஆரம்பமாகியுள்ளன. இந்தியாவினுடைய 76வது குடியரசு தினம் எதிர்வரும் 26ஆம் தேதி பிரம்மாண்டமான முறையில் நடைபெற இருக்கின்றது. இது தொடர்பிலான விரிவான தகவல்களை இந்த தொகுப்பிலேயே காணலாம். மக்கள் தம்மை தாமே ஆள்பவர்களை தெரிவு செய்யும் உரிமையை உறுதிப்படுத்துவது ஜனநாயகம் என அழைக்கப்படுகின்றது. இந்திய அரசியலமைப்பு அமுலுக்கு வந்த நாள் குடியரசு தினமாக ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படுகின்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்தியாவின் ஆட்சி நிர்வாகத்திற்கான விதிகளை கொண்டுள்ள ஆவணமாகும். 1929 டிசம்பரில் பிரிக்கப்படாத இந்தியாவின் லாகூர் நகரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண சுதந்திர தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1930 ஜனவரி 26ஆம் தேதி ஆண்டுதோறும் அந்த தேதியை விடுதலை நாளாக அனுசரிக்க நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி அழைப்பு விடுத்தது. இந்தியா விடுதலை அடைந்த பின்னர் ஜனவரி 26 அரசியலமைப்பு அமல்படுத்தப்பட்ட நிலையில் அன்றைய நாளை குடியரசு நாளாக பிரகடனம் செய்ய தீர்மானிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் குடியரசு தின அணிவகுப்பு டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஆரம்பமாகி இந்தியா கேட் வரை நடைபெறுகின்றது. இதுக்கான ஒத்திகை நிகழ்வுகள் தற்போது ஆரம்பமாகியுள்ள நிலையில் தமிழகத்துக்கான முதற்கட்ட அணிவகுப்பு ஒத்திகை மெரினா காமராஜர் சாலையில் பிரமாண்டமாக நேற்று நடைபெற்றது. தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலைக்கு அருகில் இம்முறை குடியரசு தினம் கொண்டாடப்பட உள்ளது. அன்றைய தினம் ஆளுநர் RN ரவி தேசிய கொடியை ஏற்றவுள்ளார். நிகழ்வில் கலாசாரம் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக அணிவகுப்புகள் நடைபெறும். இதற்கமைய நேற்று ஆரம்பமான ஒத்திகை நிகழ்வுகள் நாளையும் 24ஆம் தேதியும் 3 நாட்களுக்கு மெரினா காமராஜர் சாலையில் இடம்பெற உள்ளன. முதல் நாள் ஒத்திகை நிகழ்ச்சி மெரினா காமராஜர் சாலையில் நேற்று காலை நடைபெற்றது. முதல்வர் வருவது போல் ஒத்திகைகளுடன் முப்படை வீரர்கள், போலீசார், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், தீயணைப்பு வீரர்கள், தேசிய மாணவர் படையினர், பாடசாலை கல்லூரி மாணவர்களின் அணிவகுப்பு. இதேவேளை டெல்லியில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பாதுகாப்பு படை வீரர்கள் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர்.